Assalamualaikum friends, welcome to Smart Recipes. ரமலான் வந்தாச்சு, எல்லாருமே நல்ல விதமா நோன்பு வைக்கணும்னு துவா செய்வோம். இன்னைக்கான ரெசிபி இஃப்தாருக்கான ஒரு ஸ்பெஷல் ஸ்நாக் வெரைட்டி தான். இதோட பேரு பிஸ்கீமியா. மால்தீவ்ஸ் கண்ட்ரில இந்த பிஸ்கீமியா ரொம்பவே ஃபேமஸ். வாங்க இப்போ இந்த பிஸ்கீமியா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த பிஸ்கீமியா செய்யறதுக்கு உள்ள வைக்கிற ஃபில்லிங் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிக்கணும். இதுக்கு என்னெல்லாம் இன்கிரீடியன்ஸ் தேவைன்னு பார்க்கலாம். முட்டைக்கோஸ் 1/4 கிலோ நல்ல ஸ்லைசஸா சீவி எடுத்து வச்சுக்கணும். ஒரு பல்லாரி வெங்காயத்தையும் ஸ்மால் சைஸஸா சீவி எடுத்து வச்சுக்கணும். பச்சை மிளகாய் 2 நல்ல ஸ்மால் சைஸஸ்ல கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். 3 அவிச்ச முட்டை, மல்லிக்கீரை தேவையான அளவு நல்லா நைஸா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். 2 ஸ்பூன் மிளகுத்தூள், 2 ஸ்பூன் உப்பு. இப்போ இந்த பிஸ்கீமியாக்கு உள்ள வைக்கிற ஃபில்லிங் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் அவிச்சு வச்சிருக்கிற முட்டையை இந்த மாதிரி எக் ஸ்லைசர் வச்சு ஸ்மால் பீஸஸா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி 3 எக்கையும் நல்லா ஸ்மால் சைஸஸ்ல கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதோட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மிளகுத்தூள், பச்சை மிளகாய், வெங்காயம், முட்டைக்கோசையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட மல்லிக்கீரையும் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி மல்லிக்கீரோட ஃப்ளேவர் எல்லாத்தோட மிங்கிள் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பிஸ்கீமியாக்கான ஃபில்லிங் ரெடி. இப்போ பிஸ்கீமியா செய்யறதுக்கான மாவு ரெடி பண்ணிக்கலாம். 1/4 கிலோ மைதா மாவு எடுத்துக்கணும். இது கூட 2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 2 ஸ்பூன் ஆயிலை நல்லா ஹீட் பண்ணி இதோட சேர்த்துக்கணும். இந்த ஆயில் நல்லா சூடா இருக்கும். இதை ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி தான் அந்த மாவை மிக்ஸ் பண்ணணும். கோல்டு வாட்டர் ஆட் பண்ணக்கூடாது. வெது வெதுப்பான சுடு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவை சமோசா மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா திக்கா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். சின்ன சின்ன பால்ஸா உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த மாவு உருண்டைகள்லாம் நல்லா மெலிசா வளர்த்திக்கலாம். நல்லாவே மெலிசா வளர்த்தினாதான் பிஸ்கீமியா நல்லா கிறிஸ்பியா இருக்கும். நல்ல பர்ஃபெக்டான ரவுண்ட் ஷேப்ல வளர்த்தி எடுத்து வச்சுக்கணும். இப்போ இதெல்லாம் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஃபில்லிங்கை ஒரு 3 ஸ்பூன் இதுக்குள்ள வச்சுக்கலாம். ஓரத்துலலாம் தண்ணி தொட்டு வச்சுக்கணும். அப்பதான் பிரிஞ்சு வராம இருக்கும். இந்த மாதிரி நல்லா டைட்டா ஃபோல்ட் பண்ணணும். இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ஃபில்லிங் வச்சு ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணி ஒரு ட்ரேல எடுத்து வச்சதுக்கு அப்புறமா ஆயில் சூடு பண்ணிக்கலாம். சூடான ஆயில்ல ஒவ்வொன்றா போட்டு ஃப்ரை பண்ணணும்.
இப்போ எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்ததுக்கு அப்புறமா இதெல்லாம் எடுத்துடலாம். இப்போ கலர்ஃபுல் அண்ட் கிறிஸ்பியான பிஸ்கீமியா ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய்.